வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வீடியோட டாபிக் என்னன்னா, இந்த பிடபிள்யூஹெச்டி சார்ட்டை வந்து எப்படி நம்ம ரீட் பண்ணணும் அதைத்தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். இதான் வந்து இந்த பிடபிள்யூஹெச்டி சார்ட்டு. இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து ஈச் லைன் வந்து 20 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இதில் வந்து இன்ட்டு 100 டிகிரி செல்சியஸ்னு எக்ஸ் ஆக்சிஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த 0 to 2, 2 to 4 இதில் எல்லாமே வந்து 2 இன்ட்டு 100, அப்போ வந்து 200 டிகிரி செல்சியஸ். 4 இன்ட்டு 100, அதனால 400 டிகிரி செல்சியஸ். அப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஈச் டிவிஷன் வந்து 20 டிகிரி செல்சியஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸில் வந்து டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஈச் அந்த டிவிஷன் வந்து ஈச் லைன் வந்து ½ an hour. ஓகேங்களா? இப்போ 3 to 4 அது வந்து 1 hour. அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏ டு பி. இந்த ஏ டு பி வந்து என்னென்னா ரேட் ஆஃப் ஹீட்டிங். நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். அந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த டெம்பரேச்சரை அட்டைன் பண்ணோன்னா அதுக்கப்புறம் சோக்கிங் டெம்பரேச்சர். இந்த பி டு சி வந்து சோக்கிங் டெம்பரேச்சர். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இந்த பி டு சி வந்து ஹோல்டிங் டெம்பரேச்சர், சோக்கிங் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த சி டு டி. இந்த சி டு டி வந்து ரேட் ஆஃப் கூலிங். இதில் வந்து நம்ம கூல் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஏலேருந்து இ வந்து நார்மல் வந்து அது ரூம் டெம்பரேச்சர். சரிங்களா? ரூம் டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால தான் கர்வ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ரேட் ஆஃப் ஹீட்டிங், ரேட் ஆஃப் கூலிங் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி வந்து பார்க்க போகிறோம். இந்த ரேட் ஆஃப் ஹீட்டிங் அண்ட் ரேட் ஆஃப் கூலிங் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வந்து எபோவ் 300 டிகிரி செல்சியஸ். 300 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் நீங்கள் ஒரு ஸ்லோப் வரையணும். சரிங்களா? இங்கே வேணால் வரையலாம், இங்கே வரையலாம், இப்படி கூட வரையலாம். சரிங்களா? நம்ம ரேட் ஆஃப் அந்த ஹீட்டிங் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்போட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸ்லோப் ஈக்குவல் டு ஓகேவா கேஎல் டிவைடட் பை எல்லாம். ஓகேவா? கேஎல் டிவைடட் பை எல்லாம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து கேஎல் ஈச் டிவிஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ 20 டிகிரி செல்சியஸ். 1 2 3 4 4 டிவிஷன் இருக்குது. அப்போ 4 இன்ட்டு 20 80 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் எல்எம் வந்து ஒரு ஒரு டிவிஷன் வந்து டைமில் ஒரு டிவிஷன் ½ an hour. ஸோ 80 டிவைடட் பை ½ an hour. ஸோ கன்சிடர் பண்ணும்போது 160 டிகிரி செல்சியஸ் பெர் ஹவர் அப்படி வரும். ஸோ இதுதான் வந்து ரேட் ஆஃப் ஹீட்டிங். நம்ம வந்து பெர் ஹவருக்கு 160 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். சரிங்களா? அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சிலேருந்து டி இதுவும் அதே தான். இது வந்து எப்படின்னா அந்த 300 டிகிரி செல்சியஸ்க்கே நீங்கள் முன்னாடியே நம்ம வந்து அந்த ஸ்லோப் லைனை வந்து வரையணும். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கியூஆர் டிவைடட் பை பிக்யூ. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஈக்குவல் டு கியூஆர் டிவைடட் பை பிக்யூ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கியூஆர் வந்து எவ்வளோ 1 2 3 4 5 6. ஓகேங்களா? 6 அதில் வந்து அப்புறம் வந்து 6ல் 0.5 வருது. ஸோ 6.5. ஸோ அப்போ வந்து கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 130. சரிங்களா? ஈச் டிவிஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ½ an hour. ஸோ இது வந்து மிடில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ 30 + 15 வந்து உங்களுக்கு வந்து 45. சரிங்களா? ஸோ இப்படி நம்ம வந்து ஸ்லோப்பை வந்து கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் அந்த கூலிங் அதோட இது வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் சார்ட் அதோட மூவ்மெண்ட் வந்து நம்ம மிஷினில் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். 25 mm per hour. ஓகேங்களா? இதில் வந்து லோடிங் டெம்பரேச்சர், அன்லோடிங் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த லோடிங் டெம்பரேச்சர் எப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த லோடிங் டெம்பரேச்சர்னால் என்னென்னா எந்த ஒரு டெம்பரேச்சருக்கு அப்புறம் நம்ம கண்ட்ரோலாக ஹீட் பண்ணுறோமோ அதுதான் வந்து லோடிங் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா?
அதுக்கப்புறம் அந்த அன்லோடிங் டெம்பரேச்சர் எந்த டெம்பரேச்சர் வரைக்கும் நம்ம வந்து கண்ட்ரோலாக கூல் பண்ணுவோமோ அதுதான் வந்து அன்லோடிங் டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கண்ட்ரோலிங் கூலிங் வந்து இது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அதை வந்து பார்க்க தேவையில்லை. இதுதான் வந்து அன்லோடிங்க்கும் லோடிங் டெம்பரேச்சருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ வந்து கூல் ஆயிடுச்சுன்னா இன்சுலேஷன் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you.